வாங்கியிருக்கு. நம்ம தீபாவளிகள் இப்படிலாம் இருந்திருக்கு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம குடும்பங்கள் இருந்திருக்குங்க. எதுவுமே வாங்க முடியாம பிள்ளைக்கு மாத்திரம் ட்ரெஸ் வாங்கிட்டு அவ தனக்கு வாங்கணும்னு நினைக்கவே இல்லை பாருங்க. நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம போத்தீஸ்க்கு போகலாமா, நம்ம அங்க போகலாமா, சரவணா ஸ்டோர்ஸுக்கு போகலாமா. நம்ம அப்பத்தாவும் பாட்டியும் இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லை. அந்த அம்மா தனக்கு எதுவும் வாங்கணும்னு நினைக்கல. தன்னுடைய கணவன் பாவம் உழைக்கிறவன், அவனுக்கு ஒரு துண்டு மாத்திரம் வாங்கி வச்சிருக்கு. அப்புறம் தீபாவளிக்கு என்ன பலகாரம்னு நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ்? இட்லி தாங்க பலகாரம். தீபாவளிக்கு தீபாவளி செய்கிற உணவின் பேர் தான் இட்லி. இவர் 2000 வெரைட்டி இட்லி செஞ்சிருக்காரு. இனிவன் அவரோட அப்பத்தாட்ட போய் கேளுங்க, மயக்கம் போட்டு விழுந்துரும். நான் ஒரு இட்லியே தீபாவளிக்கு தீபாவளி தான் சாப்பிட்டேன். இட்லி தாங்க தீபாவளிக்கு பணியாரம்.